Hi guys, welcome to Jupiter Academy. Myself Vijay Kumar, Physics faculty. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் அந்த டாபிக்ல டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் அதுல மிங்கிள் ஆகி இருக்கும்போது அதனுடைய டைமென்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக நான் அதை கொடுத்துருக்கிறேன். சரியா? சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா dx by dt இதனுடைய டைமென்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல எக்ஸ்ன்றது என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், t அப்படின்றது டைம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் மிங்கிளா இருக்கும்போது டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த d டேர்மை என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும். இதுக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது, நோ டைமென்ஷன். ஓகே, ஸோ அப்ப எதுக்கு மட்டும்தான் இங்க டைமென்ஷன் இருக்கும், எக்ஸுக்கும் டீக்கும். எக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட், டி அப்படின்னா டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமென்ஷன் நமக்கு தெரியும் எல், டைம் உடைய டைமென்ஷன் டி. ஸோ அப்ப டோட்டலா டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி வரும், எல் டி பவர் மைனஸ் 1. கரெக்டா? ஸோ dx by dt உடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன வரும், எல் டி பவர் மைனஸ் 1. இது எதனுடைய ஃபார்முலான்னு தெரியுதா, வெலாசிட்டி உடைய ஃபார்முலா. ஏன்னா வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல், dx by dt. வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், l t பவர் மைனஸ் 1. ஸோ டைரக்டா டிஃபரன்ஷியேஷனை கொடுத்து டைமென்ஷன் கேட்டாங்கன்னா அந்த d டேர்ம் என்ன பண்ணணும், கட் பண்ணிடணும். ரிமைனிங் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம டைமென்ஷன் எழுதணும்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இப்போ செகண்ட் ப்ராப்ளம் வாங்க. d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர். ஸோ இதுலயே அதே தான் ப்ரொசீஜர். d ஸ்கொயர் டேர்ம் d டேர்ம் இதுக்கு என்ன கிடையாது, நோ டைமென்ஷன், நோ டைமென்ஷன். ஸோ எதுக்கு மட்டும்தான் டைமென்ஷன் இருக்கும், எக்ஸுக்கும் டி ஸ்கொயருக்கும். எக்ஸோட டைமென்ஷன் எல், டிஸ்பிளேஸ்மெண்ட், டிக்கு என்ன வரும், டைம், டி ஸ்கொயர். ஸோ ஆன்சர் என்ன வரும், எல் டி பவர் மைனஸ் 2. கரெக்டா? இது எதனுடைய டைமென்ஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியும், இது ஆக்சலரேஷனுடைய டைமென்ஷன். ஆக்சலரேஷன் எதுக்கு ஈக்குவல், வெலாசிட்டி கூட சொல்லும் போது dv by dt, டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட சொல்லும் போது d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர். ஸோ ஆக்சலரேஷன் டைமென்ஷன் தான் d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர். ஸோ இதுல இருந்து டைரக்டா எப்படி கண்டுபிடிக்கிறது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த d டேர்ம் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்மோட டைமென்ஷன் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், அந்த ஈக்குவேஷனோட டைமென்ஷன் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். சரியா? ரைட். தேர்ட் क्वेश्चन வாங்க. இப்போ இன்டகிரேஷன், இன்டகிரேஷன் x ஸ்கொயர் dx இதனுடைய டைமென்ஷன் கேட்கறான்னு வச்சுக்கோங்க. இன்டகிரேஷனுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், டிக்கு என்ன கிடையாது, இந்த கேஸ்ல டி டேர்முக்கு டைமென்ஷன் கிடையாது. இன்டகிரேஷன் மிங்கிளா இருக்கும்போது இன்டகிரேஷனுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ இன்டகிரேஷனுக்கும் டிக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது, நோ டைமென்ஷன். ஸோ இப்போ எதுக்கு மட்டும் தான் டைமென்ஷன் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயருக்கும் எக்ஸ் டேர்முக்கு மட்டும் தான் டைமென்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்னா என்ன சொல்லியிருக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்டோட டைமென்ஷன் எல். அப்போ எல் ஸ்கொயர் இன்டு எல். ஸோ ஆன்சர் இங்க என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்னா எல் ஸ்கொயர் இன்டு எக்ஸுக்கு எல். ஸோ ஃபைனலி ஆன்சர் இஸ் எல் கியூப். கிளியர்? ஸோ இந்த மாதிரி இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் மிங்கிள் ஆகி வரும்போது இந்த மாதிரி நம்ம அதனுடைய வேல்யூஸை கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க, ஃபோர்த் ஒன். dy by dx கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, yன்றது ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, xன்றது வெலாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல dy by dx இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணும்போது டைமென்ஷன் என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன், dy by dx டி டேர்முக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. ஸோ நோ டைமென்ஷன். ஸோ இப்போ ஃபைனலா டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது எது மட்டும் தெரிஞ்சா போதும், y by x. இங்க y என்னன்னு சொல்லிட்டாங்க, ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன, m l t பவர் மைனஸ் 2. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். வெலாசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா l t பவர் மைனஸ் 1. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ என்ன ஆயிடும், l l கேன்சல் ஆயிடும், t பவர் மைனஸ் 1 மேல பண்ண என்ன ஆயிடும், t பவர் பிளஸ் 1. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், m t பவர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் மிங்கிள் ஆயிருக்கும் போது டைமென்ஷன் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆன்சர் கெட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.